நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து விசஸ் நியூசிலாந்து ஓடிஐ சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து T20 சீரிஸ் வந்து நல்லபடியா முடிஞ்சிச்சு. ஆனா நல்லபடியாலாம் முடியல. எங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்தது. மத்த 2 மேட்சும் வந்து ரிசல்ட் இல்லாம போயிடுச்சு ரெயின்னால. எங்கன்னா நியூசிலாந்துல அடியே வந்து இந்த நியூசிலாந்து வந்து வின் பண்ணல. இங்கிலாந்து தான் வின் பண்ணிச்சு அந்த 1த்துல கூட. மேபி வந்து 2 ஆடிந்தா என்ன வேணா நடந்திருக்கலாம். நியூசிலாந்து கூட வின் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த T20 சீரிஸ்ல வந்து இங்கிலாந்து வந்து வின் பண்ணிச்சு. இப்ப வந்து ஓடிஐ சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நேத்து தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ நடந்தது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலாந்து பேட்டிங் அடிச்சு நல்லா தான் எப்படி இருந்தாலும் நல்ல பிளேயர்ஸ்லாம் நிறைய பிளேயர் இருக்காங்க. ரூட்லாம் இருக்காரு. 50 ஓவர்ல நல்லா ஆடுவாரு. அப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்தது இங்கிலாந்து டீம். ஸோ எப்பவும் போல வந்து நம்ம இங்கிலாந்து ஓப்பனிங் வந்து யார் ஆடினாங்கன்னா ஸ்மித்தும் டக்கட்டும் ஆடினாங்க. என்னடா இது ஓப்பனிங்கே சரியில்லை. எத்தோனே 2 பேர் வந்து அவுட் ஆயிட்டாங்க. நியூசிலாந்து பிளேயர் ஃப்ளோக்ஸ்னு ஒருத்தவன் எப்படின்னு தெரியல பயங்கரமா போட ஆரம்பிச்சிட்டான். இப்பதான் பார்த்த மாதிரியே இருந்தது. அவன் பழைய பிளேயரா புது பிளேயரா தெரியல. ஆக்சுவலா நேத்து தான் பார்த்த மாதிரி இருந்தது. சூப்பரா போட்ட எல்லாரையும் வந்து முடிச்சு விட்டான். ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி வந்து எடுத்துட்டாரு ஸ்மித்த. அதுக்கப்புறம் வர பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளோக்ஸ் பயங்கரமா போட்டு எடுத்துட்டாரு விக்கெட்டை. ரூட்டியும் சரி, கரண், சாம்கர் எல்லாரையும் வந்து பட்டன்னு விக்கெட் எடுத்துட்டாரு. நம்ம ப்ரோக் மட்டும்தான் வந்து கடைசி வரைக்கும் நின்று பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுவும் சும்மாலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலங்க, வேற லெவலா பண்ணாரு. அந்த ஒரு விக்கெட் போகும்போதும் இவர் வந்து சூப்பரா பிளே பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து 30 ரன் தாண்டினாரு. அதுக்கப்புறம் வந்து 50 அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து 100 அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 130 கிட்ட வரைக்கும் அடிச்சிட்டாரு. 150 அடிப்பாருன்னு நினைச்சோம். ஆனா வந்து அவுட் ஆயிட்டாரு. ஏன்னா வந்து ஃபுல் பிரஷர் ஆப்போசிட்ல வந்து பெருசா ஆடுறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா 9 விக்கெட் வரைக்கும் போயிடுச்சு. இவரும் வந்து ஒரு தட்டின்னு கரெக்டா லாஸ்ட் பால்ல சிங்கிள் தட்டு, அதுக்கு முன்னாடி 6 அடிச்சுட்டு ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. ஆனா ஃபுல்லா முடியல ஆக்சுவலா. ஆனாலும் வந்து இவர் வந்து 35 ஓவருக்கே கிட்டத்தட்ட வந்து நல்ல ஸ்கோர் எடுத்துட்டு வந்துட்டாரு. 200 கிட்ட வந்து எடுத்துட்டு வந்துட்டாரு. நல்ல ஸ்கோர் அது. ஆக்சுவலா யாராவது ஒருத்தர் கூட இருந்தாங்களே 350 எடுத்துட்டு வந்திருப்பாங்க ஸ்கோர். ஏன்னா அவ்வளவு சூப்பரா ஆனாரு ப்ரோக்கு. கடைசி வரைக்கும் நின்னாரு. 135 ரன் அடிச்சு நல்லா சூப்பரா விளையாடினாரு. கூட ஒருத்தர் நின்று இருக்கலாம், கொஞ்சம் தள்ளி தள்ளி ஆட நின்று இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஸ்கோரே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ 232 அடிச்சா வின்னிட்டு நியூசிலாந்து வந்து ஓப்பனிங் ஆடினாங்க. யார் ஓப்பனிங் ஆடினாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்கோ ரவீந்திராவும் ஆடினாங்க. இவனுங்க வந்து ரவீந்திராக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எப்பவும் வந்து நல்லா சூப்பரா ஆடுவாரு, நின்றுவாரு. ஆக்சுவலா வந்து எல்லா மேட்சும் நின்றுவாரு. நல்லா சூப்பரா வெறித்தனமா ஆடுவாரு. விக்கெட்டே விட மாட்டாரு. இவர் விக்கெட்டே விட மாட்டாரு. அதனால வந்து கீழ இருந்து விக்கெட்டே போகாம நல்ல ஸ்டாண்டா இவர் நிப்பாரு. இவரு கூட வில்லியம்சன் வந்து நின்று 2 பேரும் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. விக்கெட்டே விட மாட்டாங்க. இவனுங்களை அவுட் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஆடி இந்த ரவீந்திரா என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த கொஞ்ச நாளா ஒரு 6-7 மாசமா வந்து சரியாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்றது இல்ல. இந்த லாஸ்டா நம்ம இந்த சிஎஸ்கே மேட்ச்ல பார்த்த ஐபிஎல் அதுலயும் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸே பண்ணல. லாஸ்ட் இயர்லாம் வந்து சூப்பரா பண்ணாரு. நல்ல ரன் அடிச்சு அவர் விக்கெட் விடாம இவர் தான் நின்னா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா வந்து இப்போ வந்து என்னன்னு தெரியல, ஒரு 6-7 மாசமா வந்து நல்லாவே ஆட மாட்டாரு. எவன் கண்ணு பட்டுச்சோ தெரியல, ஒழுங்காவே ஆட மாட்டாரு. அதே மாதிரி நேத்தும் வந்து பெருசா ஆடல. கொஞ்சம் 6 ரன் 7 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டார். நெக்ஸ்ட் வந்து வில்லியம்சன் ஆனாரு. வில்லியம்சன் வந்தோடனே இவன் எப்பயுமே நின்றுவான்டா, இவனை ஒன்னும் பண்ண முடியாது, இவனே அசால்ட்டா அச்சிருவான்டா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா வந்து கடகடன் இவன் விக்கெட்டும் எடுத்துட்டாங்க. டக் அவுட் ஆயிட்டார் வேற வில்லியம்சன். அதுதான் செம்ம ஷாக்கே நேத்து நடந்த மேட்ச்ல. அதுக்கப்புறம் வந்து மேட்ச் என்னடா இப்படி போதே, டபுள் சைடா போயிடும் போலியே அப்படின்ற மாதிரி தான் போச்சு. என்னடா இது இங்கிலாந்து ஜெயிச்சிருமா அப்படின்ட்டு. ஏன்னா நல்ல பவுலிங் போட்டாங்க அவங்க டீம்ல. சூப்பரா போட்டாங்க. ரஷீதும் சரி, கோஸும் சரி, கரண் எல்லாருமே வந்து நல்லா சூப்பரா போட்டாங்க. கடகடன் உட்டு வீரன் விக்கெட் எடுத்துட்டாரு. அதனால வந்து ஒரு மாதிரி டபுள் சைடா போச்சு. நெக்ஸ்ட் வந்து மிச்சில் வந்து நின்ட்டாரு. மிச்சில் வந்து ஓரளவுக்கு நல்லா பொறுமையா தட்டி தட்டி ஆடி நின்ட்டாரு. அதுக்கப்புறமும் விக்கெட் போயினே இருந்தது. என்னடா இந்த கூட யாராவது நில்லுங்கடா, அப்பதான்டா அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது நியூசிலாந்துக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்சல் வந்து அவரும் வந்து மேட்ச்ல வந்து 2 பேரும் நின்ட்டாங்க. மிச்சிலும் பார்சலும் நின்னனால ஓரளவுக்கு ஒன் சைடா போயிட்டு மேட்ச் நல்லாவே எடுத்துட்டு போயிட்டாங்க. நியூசிலாந்து டீம் எப்படி ஆடணும், இந்த டைம்ல எப்படி ஆடணும், பொறுமையா ஆடணும், அப்புறம் அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா ஆடி ஓரளவுக்கு மேட்சை நல்லாவே சூப்பரா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபைனலா வந்து பால்ஸ்லாம் நிறைய ஒரு 10 ஓவர் கிட்ட மிச்சமா இருந்தது. இவங்க 2 பேரே வந்து ஓரளவுக்கு மேட்ச் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்சல் வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு ஆள் வந்து அடிச்ச ஓவர் டர்ன் வந்து மேட்சை வின் பண்ணி கொடுத்துறாங்க. மிச்சில் வந்து சூப்பரா நேத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. வேற லெவலா இருந்தாரு. எல்லாரும் விக்கெட் வந்தோடனே எப்படி மிடில் ஆர்டர்ல நின்று ஆடணுமோ
சூப்பரா நின்னு ஆடி பயங்கரமா ப்ளே பண்ணாரு. 78 ரன் அடிச்சாரு அவரு. இன்னும் வந்து 2 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதுல வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா 2 பேரும் வந்து நல்லா சூப்பரா ஆடுறாங்க. மேட்சும் நல்லா இருக்கு பார்க்கவே. இந்த கிரவுண்ட்லாம் வச்சுக்கோங்களேன் சூப்பரா இருக்கு பார்க்கவே. அந்த இவங்க போடுற பால 2 டீமும் வந்து போடுற பால வந்து பார்க்கவே நல்லா இருக்கு. இப்படி ஸ்விங் ஆகுது. அந்த ஃப்ளோக்ஸ்லாம் போடும்போது இன் ஸ்விங், அவுட் ஸ்விங் அப்படி இப்படின்னு சொல்லி தரமா போடுறாரு. நியூசிலாந்து பிட்ச் வேற நல்லா சூப்பரா வந்து பால்லாம் நல்லா இருக்கும். போடவும் சரி, ஆடவும் சரி நல்லா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நல்லா சூப்பரா மேட்ச் பார்க்கவே செம்மையா இருந்தது. 50 ஓவர் வந்து இந்த 30 ஓவர் போனதே தெரியல. அவ்வளோ சூப்பரா போட்டாங்க. இவங்க போடுறதும் நல்லா இருந்தது. அவங்க ஆடுறதும் நல்லா இருந்தது. கரெக்டா ஆடி ஆடி நல்லா சூப்பரா இருந்தது மேட்ச். எந்த மேட்சும் இல்லாம இந்த மேட்ச் நல்லா சூப்பரா போச்சு. நெக்ஸ்ட் 2 மேட்ச் யார் ஜெயிப்பார் நீங்க நினைக்கிறீங்களோ சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க.